முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் அந்தணர்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். அப்படி ஒரு நாள் உணவளித்து கொண்டிருக்கையில் வானில் ஒரு கழுகு தன் இரையான இறந்த பாம்பு ஒன்றை தன் கால்களில் பற்றி கொண்டு கடந்து சென்றது. பாம்பின் வாயிலிருந்து ஒரு சில துளிகள் விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துவிட்டது. எவரும் அதை கவனிக்கவில்லை. அரசன் அந்த உணவை ஒரு அந்தணருக்கு அளிக்க அதை உண்ட மறுகணமே அவர் இறந்து போனார். அரசன் மிகவும் வருத்தம் அடைந்தான். கர்மாக்களுக்கான வினைகளை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தனுக்கு குழப்பமாகிவிட்டது. யாருக்கு இந்த கர்ம வினையை கொடுப்பது? கழுகிற்கா, பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா? கழுகு அதன் இரையை தூக்கி கொண்டு சென்றது. அது அதன் தவறு இல்லை. இறந்து போன பாம்பின் விஷம் அதன் வாயிலிருந்து வழிந்த பாம்பின் குற்றம் இல்லையே. அரசனும் இதை வேண்டுமென்று செய்யவில்லை. அது அவனை அறியாமல் நடந்த விஷயம். சரி, தன் எஜமான யமதர்மனிடமே கேட்கலாம் என்று தன் குழப்பத்தை கூறினான் சித்திரகுப்தன். இதை கேட்ட யமதர்மன் சற்று நேர சிந்தனைக்கு பிறகு இதற்கான விடை விரைவில் கிடைக்கும் என்றும் காலம் வரும் வரை பொறுமையாக இருக்கும்படி அறிவுறுத்தினான். அதற்கான நாளும் வந்தது. சில அந்தணர்கள் உதவி கேட்டு அந்த அரசனை காணச் சென்றார்கள். அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி ஒருவரிடம் வழி கேட்டார்கள். அவளும் சரியான பாதையை அவர்களுக்கு விளக்கிவிட்டு அவர்களிடம், ஒரு விஷயம், சற்று எச்சரிக்கையாக இருங்கள். இந்த அரசன் அந்தணர்களை கொல்பவன் என்று கூறினாள். இந்த வார்த்தைகளை அவள் கூறி முடித்ததும் சித்திரகுப்தனுக்கு தெளிவு பிறந்துவிட்டது. அந்தணரை கொன்ற கர்மாவின் வினை இந்த பெண்மணிக்கே என முடிவு செய்தான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் போது அதில் உண்மை இருக்குமானால் பழி சுமத்துபவர்க்கே அந்த கர்மாவில் 50 விழுக்காடு வந்து சேரும். பழி சொன்னதற்காக நடந்தது எதையும் உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துவருக்கே கர்மாவினை அனைத்தும் வந்து சேரும். எனவே மற்றவர்கள் மீது பழி சொல்லும் முன் யோசிக்க வேண்டும். பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். இந்து தர்மத்தின் முக்கிய விஷயமாக இந்த கர்மா கருதப்படுகிறது. ஒருவர் திடீரென உயர்வதும் தாழ்வதும் அவரின் கர்மாவின் அடிப்படையில் கூட நிகழலாம்.